மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளா வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம். அந்நாளினிலே மகிமையின் நாளிது, மகிமையின் நாளிது, மகிமையின் நாளிது. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளா வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம். அந்நாளினிலே இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். வெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. வெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளா வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம். அந்நாளினிலே நல்ல கரங்கள் தட்டி மகிமையின் நாளிது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். விசுவாசம் உள்ளவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி எதிர்பார்ப்போடு இங்கே வந்திருக்க பிள்ளைங்க, மறுகரையில் நம்முடைய மணவாளன் இயேசுவோடு கூட நாம் மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அப்படியே நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்து அவருடைய ராஜ்யத்திலே பங்காளிகளாய் மாறுவதற்கு இந்த விசேஷித்த கூட்டத்தின் நடுவிலே அவர் பிரசன்னராயிருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாம் இணைந்து ஆராதித்தோம் அல்லவா? இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவோம். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். 3 நாட்கள் உம்முடைய ஜனத்தோடு கர்த்தர் பேசினீர். இந்த 4வது நாளும் ஆண்டவர் பேசுவீராக.
ஆண்டவரே, கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கட்டும். உம்முடைய வருகைக்கென்று உருமாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். வந்த வண்ணமாக அல்ல, நிறைவாய் செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன வார்த்தைகளை பேச நீ சித்தமாயிருப்பதாக மகிமை ஆண்டவருக்கே உண்டாகட்டும். எல்லா பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4வது நாள் உங்கள் நடுவில் நிற்பதற்கு தேவன் பாராட்டின இரக்கங்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது எதிர்பாராத விதமாக நடந்ததென்று ஸ்தோத்திரம். நம்ம நினைத்தாலும் 4 நாட்கள் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த ஊழியக்காரர் தான் பேச வேண்டியிருந்தது. ஆனால் தேவனுடைய சித்தம் இந்த காலையிலும் மாலையிலும் உங்கள் நடுவிலே ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. குறிப்பாக உங்கள் தலைமை போதர் ஐயாவுக்கு இயேசுவின் நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு பேரா சொல்ல விரும்பல, எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டருடைய குடும்பம், சபை மக்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். போதும். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாம் மகிமைப்படுவதாக. இந்த கன்வென்ஷன் கடைசி நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த யோவானுக்கு பத்மோஸ் தீவிலே அவர் கடைசியாக அந்த 22வது அதிகாரத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அல்லேலூயா. சுமார் 2000 ஆண்டுகள் ஓடி போயிற்று. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கும் கூப்பிட்டு சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவருக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற மணவாட்டி சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ள அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்காகத்தான் இந்த 4 நாள் கூட்டம், வேற ஒண்ணுமே இல்லை. உங்களை எப்படி ஆகிலும் கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக அலங்கரித்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை தேவனுடைய ஊழியக்காரனுடைய இருதயத்தில் ஏவின அந்த பாரத்தை இந்த 4 நாட்கள் கன்வென்ஷன்ல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கம்ப்ளீட் எல்லாவற்றுடைய மோட்டிவேஷன் தெரியுமா? சோதரம். நீங்கள் எப்படி ஆகிலும் கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் கற்புள்ளவர்களாக நிற்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு வாஞ்சை தான். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், நான் கலைஞர் அன்னைக்கு தான் கேட்டேன், சோதரம், ஒரு கொஞ்ச நேரம் கேட்டேன். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் தான் பேசினார். நீங்க 80 வருஷம் 100 வருஷம் வாழ்றது அல்ல, சோத்திரம், நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தில் யுகாயுகமாய் வாழ்வதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்த அந்த ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவருடைய பிள்ளைகளே, அதற்காக மட்டும்தான் இந்த விசேஷித்த கூடுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாஸ்டர் தாமஸ் ஐயா, சென்னை ஆவடி, அவர் ஒரு சின்ன ஒரு வார்த்தை அந்த வீடியோல பார்த்தேன். அவர் சொன்னார் இப்படி, இன்றைக்கு இந்த உலகத்தில், அதாவது நம்முடைய தேசத்தில் அநேகரால் சொல்லப்படுகிறது, நீங்க இந்த தேசத்தை விட்டு போயிடுங்கன்னு சொல்லி கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அவர் அழகா சொன்னார், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், நாங்க சீக்கிரமா போயிடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நாங்க சீக்கிரமா இந்த தேசத்தை விட்டு போயிடுவோம். எங்கள் தகப்பன் எங்களுக்கென்று அவர் சொல் வைத்திருக்க போயிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி நான் மீண்டும் வந்து உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார். எனவே நாங்க சீக்கிரமா போயிடுவோம். இன்னும் கொஞ்ச காலம்தான். இட்ஸ் எனி டைம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியா உலகத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். அந்த சயின்டிஸ்ட் தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன சுமார் 99% காரியங்கள் லிட்டரலா நடந்திருக்கிறது. எந்த மாற்றமே இல்லை.
அவர் சமீபத்தில் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனார். அவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவரும் அல்ல. ஆமென். அவர் சொன்ன அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் அவருடைய மரணத்துக்கு முன்பாக ஒரு சின்ன காரியத்தை சொன்னார். என்ன தெரியுமா? அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து ஒரு சிறு கூட்டம், நல்ல கவனிங்க, பெரும் கூட்டம் அல்ல, இந்த உலகத்திலிருந்து ஒரு சிறு கூட்டம் வேறொரு கிரகத்திற்கு போக போகிறது என்று சொல்லி இருக்கிறார். நான் சொல்றதுடைய சாராம்சம் உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன். அந்த வேறொரு கிரகம் வேறும் அல்ல, அந்த சிறு கூட்டம் வேறு யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். பெருங்கூட்டம் போகாது, ஒரு சிறு கூட்டம் வேறொரு கிரகத்துக்கு அவர் தன்னுடைய பாஷையிலே சொல்லுகிறார், வேறொரு கிரகத்துக்கு போறாங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக உற்சாகமாக சொல்லுகிறேன். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நீங்க ஆண்டவருடைய பாதத்திலே அழுது புலம்பி எப்பொழுது வருவீரையா என்று சொல்லி காத்திருக்கிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வேற்று கிரகம் வேறும் அல்ல, வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் கொடுக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. எப்ப தெரியுமா? அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. எனக்கு இந்த செய்தியுடைய ஆதாரமாக அருமை கர்த்தருடைய தாசர்கள் ஆராதனை நடத்தினாங்க, அருமையான பாடலை பாடினாங்க. எனக்கு அப்பமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆண்டவர் தான் நிச்சயமாகவே இந்த செய்தியை கொடுக்க வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. என்ற பிரியன், அல்லேலூயா, அழகா பாடினாங்க. அல்லேலூயா. புரிந்து கொண்டேன், இந்த தேவ ஜனத்தை ஆண்டவர் மீண்டுமாக உயிர்ப்பிக்கும்படிக்கு இந்த மாலை வேளை உங்கள் நடுவில் வெளிப்பட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் பாடல பிரதிபலன், அல்லேலூயா, பிரதிபலன் கொடுப்பதற்காக என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. சரி, எனக்கு அருமையான உடைய பிள்ளைகளை, என் செய்திக்குள்ளாக நான் போக விரும்புகிறேன். சோதரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் சொல்ல கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும், நல்ல கவனிங்க, நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு. போதும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகி போகவில்லை, கூடாது. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவருடைய பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், அல்லது 60 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், அல்லது 30 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், 20 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், 10 ஆண்டுகள், ஒருவேளை 5 ஆண்டுகள் ஆயிருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஓடினதும் 25 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்காக பாடுகளை பட்டு கஷ்டங்களை பட்டு ஓடினதும் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறதும் வீணாகி போகக்கூடாது என்பதில் தேவன் ரொம்ப தெளிவாயிருக்கிறார். ஏன் தெரியுமா? வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஓடினார்கள், அநேகர் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தார்கள், அநேகர் ஓட்டத்தை சோத்திரம் ஜெயமாக முடிக்கவில்லை. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, ஒலிம்பிக் போட்டியிலே அநேகர் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இதை நான் நேரடியாக பார்த்தது ஒரு டிவில. சோதரம் அநேகர் ஓடிக்கொண்டிருந்தாங்க. ஒரு மனுஷன் ரொம்ப வேகமா ஓடிக்கொண்டிருந்தான். சோதம் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவன், ரொம்ப வேகமா ஓடிக்கொண்டிருந்தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான்னு சொல்லி எல்லாரும் கணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த கோடு பக்கத்துல வந்துடுச்சு. சோதரம் ஒரு சில அடித்தூரம் தான் பாக்கி இருக்கிறது. ஆனா அந்த அடித்தூரத்துல அவனுடைய கால் என்னாச்சு தெரியுமா? சுளுக்கு பிடிச்சிடுச்சு. ஆமென். அவன் அப்படியே பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்தான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பா அந்த பரிசு அவனுக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனா கடைசி நிமிஷத்துல அவனால் ஓட முடியல, விழுந்து விட்டான். அதில் புலம்பி புலம்பி அழுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள கடவன்.
நீங்க நல்லா ஓடிட்டு இருக்கிறீங்க. எந்த நேரம் வேண்டுமானாலும் உங்களை வீழ்த்தி அந்த மகிமையான ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு சத்துருவுடைய ராஜ்யம் மிகவும் உன்னிப்பாக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சோதரம் 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கலாம் கொஞ்சம் வேகமாக. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Be careful, be careful, be careful. பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாளில் உங்களை எச்சரிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீங்க நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியான சத்துருவானவன் இந்த கடைசி நாட்களில் அநேகரை வீழ்த்தி கொண்டிருக்கிறான். You have to be very careful in your spiritual life. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். நல்ல கவனிங்க. 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். பேதுரு, யோவான், யாக்கோபு சொல்லி கடைசியாக யூதாஸ் காரியத் வரைக்கும் எடுத்தார். அல்லேலூயா. ஒரு முறை பேதுரும் கூட உள்ளவர்களும் சொன்னார்கள், ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. படிச்சு பாருங்க, மத்திய சுவிசேஷத்தில் இருந்து. நான் வசனம் சொன்னா டைம் ஆயிடும். இவைகளெல்லாம் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் அழகா சொன்னார். அல்லேலூயா. சோத்திரம். மறுஜன்ம காலத்திலே 12 சிங்காசனங்களில் உட்கார்ந்து இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிற ஒரு மேன்மையான பிரதிபலன் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சொன்னாங்களா இல்லையாங்க? அல்லேலூயா. ஆனா அந்த 12 பேர்ல யூதாஸ் காரியத்துடைய பேரையும் கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய சீஷர்கள், ஆண்டவருடைய சீஷிகள். அல்லேலூயா. மாற்று கருத்தை இல்ல. உங்க மேல ஆண்டவருடைய பிரதிபலன் கொடுப்பதற்கு எல்லாம் ரெடியா இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் ஓப்பனா சொல்றாரு, எந்த விதமான சோதரம் பட்சபாதம் இல்லாமல் யூதாஸ் காரியத்துக்கும் சேர்த்துதான் சொல்லுகிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், 12 சிங்காசனங்கள் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற தீர்ப்பை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி. ஆனா நல்ல கவனிங்க, இங்கு வாசிக்கிறோம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஓடினாரு, எல்லாரும் ஓடினாங்க. 3 வருஷம் முடிகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, சோத்திரம், யூதாஸ் காரியத்திற்குள்ளே பிசாசு புகுந்தான். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையான பகுதியை அவன் எச்சரிப்பு இல்லாமல் இழந்து போனான். அவனுடைய பங்கை வேறொருவன் பெறக்கடவன் என்று பரிசுத்த வேதம் சொன்னபடி அவனுடைய பங்கை வேறொருவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லுகிறேன், சோதரம், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்க மேபி பல ஆண்டுகளாக ஆண்டவரை பின்பற்றி வரலாம், நல்ல பரிசுத்தவானாய் பரிசுத்தமாட்டியா இருக்கலாம். ஏன் ஊழியக்காரர்கள் எங்களை நான் சேர்த்து சொல்லுகிறேன். ஆமென். ஒரு முறை சுமார் ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு முறை சேலத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். கேபிஎன் பஸ்ல என்னுடைய முதல் வால்யூம், என்னுடைய பாடல் CD நான் ரிலீஸ் பண்ணிட்டு முதல் முறையாக வந்துகிட்டு இருக்கிறேன். நல்ல நடந்த ஒரு சம்பவத்தை கேளுகிறேன். சேலத்திலிருந்து வண்டி நாகூருக்கு வந்து கொண்டிருக்குது. அதிகாலை வேளை ஒரு 3 மணி இருக்கும். நான் நல்ல நித்திரையா இருக்கிறேன். நான் ஒரு சொப்பனத்தை காண்கிறேன். சோத்ரம். இதை ஏன் சொல்லுனா, ஆண்டவருடைய வருகைக்காக நான் இதை சொல்லுகிறேன். ஒரு அழகான சொப்பனம் என்னவென்றால், நான் ஒரு கடலிலே ஒரு படகிலே நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்படி பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த கடல் ஒரு பெரிய அலை வருகிறது. இந்த படகு அந்த அலையை தாண்டி மேல போகும்போது ஆண்டவருடைய வருகை வந்து விட்டது. இது சொப்பனம் வந்து விட்டது. நான் பறந்து போய்கொண்டே இருக்கிறேன். சோதரம். ஆனா என் இருதயத்துல ஒரு சந்தோஷம், அப்பாடா, இதுக்காகத்தானே பல வருஷமா இவ்வளவு பிரயாசப்படுறேன். எனக்கு சொப்பனம் தெரியாது, ரொம்ப சந்தோஷம்.
நான் பறந்து போயிட்டே இருக்கிறேன், நான் பார்க்கிறேன் அங்கங்க ஒன்னு கிளம்பி போயிட்டே இருக்குது, பரலோகத்து நேரம் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆத்மா மறுபடியும் பூமிக்கு வருகிறது. பூமிக்கு வருதுன்னா எங்க வீட்டுக்குள்ள வருகிறது. அங்க போய் பார்த்தா எங்க சின்னக்கா வீடு பெருக்கிட்டு இருக்கிறாங்க. சோதரம் எங்க வீட்டுல சிலரை பார்க்கிறேன். அப்ப என்னுடைய ஆத்மா அழுகிறது, ஆண்டவரே எங்க அக்கா கைவிடப்பட்டுட்டாங்களே. சோதரம் வெளியே வந்து பார்க்கிறேன், எங்க சித்தி வீடு பெரியப்பா வீடுலாம் பக்கத்துல இருக்குது, அவங்களெல்லாம் வீட்டுல இருக்காங்க. ஆனா ஒன்று புரிந்து கொண்டேன், அங்க ஃபாதர் பெர்க்மான் ஸ்மார்ட் ஓடிட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. என்னுடைய ஆத்மா அழுகிறது. சோதரம் ஐயோ எங்க சித்தி ரட்சிக்கப்படல, எங்க சித்தப்பா ரட்சிக்கப்படல, அவங்க பிள்ளைங்க யாரும் ரட்சிக்கப்படலேன்னு சொல்லி சோதரன் வேதனையோடு கூட நான் நடந்து வரும்போது பார்க்கிறேன், ஒரு பாஸ்டர் ஜிப்பா போட்டுக்கிட்டு முன்ன வர்றாரு. அவரை பார்த்த உடனே நான் நினைக்கிறேன், ஐயோ இந்த பாஸ்டர் போகலையா, இவர் பெரிய பரிசுத்தவான். நான் யாரும் சொல்ல விரும்பல, பெரிய பரிசுத்தவான் இல்ல இவர் போகலையா. சோத்ராம் அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே என் ஆத்மா மீண்டுமாக மேலே எடுத்து நான் திடீர்னு விழித்தேன். நான் இதை ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருடைய வருகையிலே அநேகர் கைவிடப்பட்டு போவார்கள். சோத்திரம். அதனால்தான் சொல்லுகிறேன், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள கடவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னுடைய இந்த வார்த்தைக்கு சுருக்கமான நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நான் அதை ஆதாரமாக வைத்து இந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன ஒரு வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். திரும்ப நான் இந்த வசனத்துக்கு வருகிறேன். நான் ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கேரளா பாசிங்க சர்ச்சுக்கு வந்தார், சவுதி அரேபியாவில். அவர் அழகான ஒரு சம்பவத்தை சொன்னார், எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்க நல்ல சுவிசேஷகராக இருக்கலாம், நல்ல ஆண்டவருக்காய் ஊழியம் பண்றவங்களா இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஆண்டவருக்காய் பிரயாசப்படுறவங்களா இருக்கலாம். எச்சரிப்போடு சொல்லுகிறேன், அவர் அந்த எனக்கு என் ஆழத்தில் எப்பொழுதும் இருக்கும். நான் ஒரு திருச்சபையினுடைய போதகன், அநேகமான ஆத்துமாக்களை எனக்கு தந்திருக்கிறார் கன்னியாகுமரியில, அதுல மாற்று கருத்தை இல்லை. ஆனா எல்லா நேரமும் சோத்திரம் நான் கவனமா இருப்பதற்கு ஆவியனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகரை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறாயே என்று சொல்கிற வார்த்தை என்னுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்கும். அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு கடற்கரை ஓரம், நல்ல கவனிங்க, நீங்க போனீங்கன்னா குளச்சல், இந்த பணமா நிறைய கிராமங்கள் கடற்கரை கிராமங்கள் இருக்குது. அந்த கடற்கரை ஓரத்துல ஒரு மீன் பிடிக்கிறவர் கரையில உட்கார்ந்து வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பல இடங்களில் பேசி இருக்கிறேன். அப்பொழுது அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஒரு சின்ன படகுல ஒரு 10-25 பேர் அந்த கடலை சுற்றி பார்க்க போய்கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனி. போய்கொண்டிருக்கும் போது சோத்ராம் திடீரென்று ஒரு அலை வந்த போது அந்த படகு அப்படியே கவிழ்ந்து விட்டது. இது அந்த ஊழியக்காரர் சொன்னது. ஆனா அந்த படகுல போனவங்களுக்கு யாருக்குமே நீச்சல் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த மீன் பிடிக்கிறவர் கடலே தன்னுடைய வாழ்க்கையா கொண்டதுனால அவர் நல்ல நீச்சல் தெரியும். இவர் என்ன பண்ண தெரியுமா, உடனே அது கடற்கரை பக்கம் தான், அந்த ஆளை கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் இல்லை. இவர் வேகமாக தண்ணிக்குள்ளே சாடி ரெண்டு பேரா பிடிச்சு கரையில கொண்டு விட்டாராம். ரெண்டு பேரா பிடிச்சு கொண்டு விட்டாராம். சோதம் அப்படி மேக்சிமம் 24 வரை கரை வைத்து விட்டார். இன்னும் ஒருத்தர் பாக்கி இருக்குது. அந்த ஒருத்தர், ஏன்னா இவர் ரொம்ப நேரம் பிரயாசப்பட்டதுனால இவர் டயர்ட் ஆயிட்டாரு. சோத்ராம். அல்லேலூயா. அப்படி பண்ணி ஒவ்வொரு ஆளா விடும்போது கடைசியில ஒரு ஆளை மட்டும் அப்படியே பிடிச்சு தூக்கி போடும்போது ஒரு அலை வந்து அந்த அலைக்குள்ளே இந்த மீனவன் மாட்டிக்கொண்டான். அது அவனை அப்படியே உள்ள கொண்டு போச்சு. அவன் அங்கே மரித்து போனான். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள், அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவர்கள், அநேக ஜெபித்து கர்த்தருக்காய் பிரகாசித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க சவுதி அரேபியாவில் அரம்கோ கம்பெனி இருக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி இன் சவுதி அரேபியா. அல்லேலூயா. அதான் சவுதி அரேபியாவை என்னது நிலைநிறுத்துகிற கம்பெனி, ஆயில் கம்பெனி. அங்க போனீங்க, நாங்க வேலைக்கு எல்லா இடத்துலயும் எழுதியிருப்பாங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேஃப்டி ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. பாதுகாப்பு தான் முதல், அதுக்கு மாற்று கருத்தை இல்லை, மற்றதெல்லாம் பின்னாலதான். சோத்ராம். நல்ல கவனிங்க,
நீங்க ஆண்டவருக்காய் ஊழியம் பண்ணலாம், ஆண்டவருக்காக ஜொலிக்கலாம், நீங்க அநேகரை ஆயத்தப்படுத்தலாம், ஆதாயப்படுத்தலாம். ஆனா உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் கவனமாயிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய வருகையிலே நாம் காணப்படத்தக்கவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது நான் சொன்ன அந்த வார்த்தை, ஆகையால் சோதரம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. பக்கத்துல கொஞ்சம் கைப்பிடி சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான, சத்தமா தான் சொல்லுங்களேன், மிகுந்த பலனுக்கு ஏதுவாக உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணுமா? அந்த மிகுந்த பலனை, அந்த மேன்மையான பங்கை, அந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு கிடைக்கிற மேன்மையான கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும் சொல்லுங்க? தைரியம் வேணும். ஒரு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இப்பொழுது டைம் வேகமா போயிடுச்சு. சோதரம் 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 5. நம்ம எதெல்லாம் தைரியம் வேணும்? சோதரம் இன்னைக்கு எதெல்லாம் மனுஷன் தைரியம் இல்லாம போறான், எதனால வீழ்ந்து போறாங்கிறது குறித்து வேகமாக 5 காரியங்களை சொல்லிவிட்டு, இந்த 5 காரியங்களையும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் தூக்கி பிடிக்கிற ஒன்று இருக்குது. அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப நேரம் பேசணும், அல்ல சமயம் எனக்கு கொடுக்கப்பட்ட சமயத்தை நான் முடித்து விடுகிறேன். 1, உங்களுக்கு எதுல தைரியம் வேணும் தெரியுமா? வாசிக்கலாம் வேகமாக. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து ஆமென் 10,000ங்களான பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவான்களோடு அவர் பிரசன்னமானார். போதும். நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது. இங்க பாத்தீங்களா? இதுல பாருங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கர்த்தருடைய தூதர்கள் நம் தேவனாய கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்களாம். அது மட்டுமல்ல, இங்கு வேதம் சொல்கிறது 10,000ங்களான பரிசுத்தவான்களோடு அவர் பிரசன்னமாகிறாராம். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவரும் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே வியாபரிக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் வேகமாக. அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மை குறித்து இந்த உலகம் சொல்லணும், இவங்க யாரு? பரிசுத்தவான் பரிசுத்தவான் பரிசுத்தவான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பரிசுத்தர், அவரை ஆராதிக்கிற தூதர்கள் பரிசுத்தர், அவருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக ஆயத்தமாயிருக்கிற நாமும் இதா இருக்கணும். சொல்லுங்க, பரிசுத்தரா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. ஆமென். இப்போ என்னுடைய வசனத்துடைய சாராம்சம் என்னவென்றால், நீங்கள் பரிசுத்தத்தில் நிற்பதற்கு என்ன வேணும் சொல்லுங்க? தைரியம் வேணும். இதுக்கு தைரியம் வேணும் பாஸ்டர்? கண்டிப்பா வேணும். அல்லேலூயா. நான் வசன ஆதாரத்தோடு வருகிறேன். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தத்துல நிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னா பரிசுத்தத்தால நம்ம நிக்க முடியாம போயிடும். அல்லேலூயா. அதற்கு வேதம் ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுக்கிறது. நான் காலையில் உங்களுக்கு வாசித்த வார்த்தை தான். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. தண்ணி. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யார் கேட்கிறா? அல்லேலூயா. யோசேப்பு கேட்கிறாரு. ரொம்ப அழகான வார்த்தைங்க இது, ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இத சொல்றதுக்கு யோசேப்புக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஏன் தெரியுமா? யோசேப்பு அடிமையா வந்திருக்கிறான், அந்நிய தேசத்தில் இருக்கிறான். போத்திபாரோட ரொம்ப சாகச்சரியம் ரொம்ப அழகா இருக்குது, சூழ்நிலை ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆமென். நான் சொல்லுகிறேன் சோதரம், யோசேப்பு மட்டும் யார் பார்க்க போறா?
அப்பா பார்க்க போறாரா இல்ல அம்மா பார்க்க போறாங்களா அண்ணன் தம்பி பார்க்க யாருமே பார்க்கல. சோத்திரம். ஒரு பிரச்சனை இல்ல. சோத்திரம். இன்னொன்னு சொல்லுகிறேன், எத்தனை காலத்துக்கு அடிமையா இருக்கிறது இந்த போத்திபாருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா, இப்ப எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும் இந்த வீட்டுல போத்திபாரை விட பெரிய ஆள் யார் மாறிடுவான் சொல்லுங்க? யோசேப்பு மாறிடுவாரு. எனக்கு தெரியும் போத்திபாருடைய மனைவி கொஞ்ச நாள் யாரை கொண்டு போட்டுப்பா சில பொருளை. உலகத்தை அப்படி நடக்கல. 2 நாளைக்குள்ள பேப்பர் 3 நாளைக்குள்ள பேப்பர்ல படிச்சு பாருங்க. சோதனம் அங்க அதான் நடந்திருக்குது. சோதனம் சொன்னுடைய சொந்த புருஷனுக்கு சோத்திரம் அல்லேலூயா ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொண்டு போட்டால் ஒரு புண்ணியவதி. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இங்கு போத்திபாருடைய வீட்டுல ஒருவேளை அதான் நடந்திருக்கணும். சோத்திரம் அல்லேலூயா. ஆனா சோத்திரம் இப்ப சொல்ல கவனிங்க, யோசேப்புக்கு ஒரு காரியம் நல்லா புரிஞ்சிடுச்சு. என்ன தெரியுமா? மிகுந்த பலன் ஒன்றை என் தேவன் 17 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் வரும் யோசேப்பே, அன்றைக்கு உன் சகோதரர்கள், உன் தகப்பன், உன் தாய் அனைவரும் உனக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள். ஏன்? ஒரு பெரிய சமஸ்தானமே, ஒரு பெரிய ராஜ்யமே உனக்கு முன்பாக பணிந்து கொள்ளும். அந்த மேன்மையான பங்கை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னதுனால அந்த மிகுந்த பலனை பெற்றுக் கொள்வதற்கு தைரியமா சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன வேணும்? நீங்க தான் சொல்லணும். என்ன வேணும்? ஆமென். பாவத்தை உதறி விடுறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். இன்னைக்கு பரிசுத்தவான் என்று சொல்லி சோத்திரம் பக்க வழியாய் சென்று பாவத்தை பச்சை தண்ணி போல குடிக்கிற அநேக கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கும் போது இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே நீ பிழையற்றவனாய் மாசற்றவன் இருக்கும்படிக்கு உனக்கு பரிசுத்தத்தை நீப்பதற்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். தேவ சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ பரிசுத்தத்தில் தைரியி நிற்பதற்கு தைரியத்தை ஏற்படுத்திக்கொள். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அதனால ஒரு மிகுந்த பலன் கிடைச்சது. வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஆதியாகமம் 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். போதும். கிடைக்குமாமா? இது கிடைக்குமா? இந்த யோசேப்பு மட்டும் போத்திபாருடைய மனைவிக்கு இணங்கி இருந்தா இந்த மேலான மிகுந்த பலன் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கவே கிடைக்காது. அதனால சொல்லுகிறேன், ஏசப்பா நமக்கு பரலோகத்துல ஒரு மேன்மையான பங்கை வைத்திருக்கிறார். ஒரு உன்னதமான மேன்மையான பங்கை வைத்திருக்கும் போது நீ தைரியமா சொல்லு, நான் பாவம் செய்ய மாட்டேன். என்ன ஒருவர் விலைக்கு வாங்கிட்டாரு. அவர் ஆட்டுக்குட்டியானவராய் இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுகி என்னை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது. இனி என் வாழ்க்கையில பாவம் என்னை தொடாது. பாவம் செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. சோத்திரம் அல்ல. பரிசுத்தவான், நீதிமான், தேவனுடைய பிள்ளை, அவன் தன்னை காக்கிறான். அல்ல சொல்லுங்களேன். 2வது சோத்திரம். 2வது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எடுத்து வாசிக்கலாம் வேகமாக. எபிரேயர் 11:8, 9, 10 3 வசனங்களை கொஞ்சம் வேகமா வாசிங்க. வாசிங்கம்மா. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள அந்த நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். யாருங்க? ஆபிரகாம். அல்லேலூயா. எங்க புதிய ஏற்பாட்டு சபைக்கு பரலோகத்தை குறித்து பல வெளிப்பாடுகள் இருக்கிறது. பல வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுத்து, ஆனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க அவ்வளவு பெரிய வெளிப்பாடு கொடுத்தது இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் ஆவியானுடைய இருதயங்களில் வெளிப்பாடை கொடுத்து வைத்திருந்தார். திரும்ப அந்த கடைசி படிச்ச அந்த வசந்தம் மட்டும் படிமா. சோதரம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி
தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். யாரு? ஆபிரகாம். எப்படிங்க? சோத்ரம். கர்த்தர் வந்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, பிரைஸ் தி லார்ட், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் ஜனங்களை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவ்வளவுதான். இப்ப புறப்படும் போது ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். அல்லேலூயா. மனைவி கேட்டு, எங்கெங்க போறீங்க? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுங்க, எங்க போறேன். மனைவி என்ன சொல்லி, ஒருவேளை அவங்க ஆரம்பத்தில் அவ்வளவு விசுவாசம் இல்லாத, விசுவாசத்தின் தாய் தான், எங்கெங்க போறீங்க? எனக்கு தெரியலங்க, ஆண்டவர் சொன்னார் போறேன். சோத்ரன். அவங்க கேட்டுப்பாங்க, நீங்க நல்ல கான்சியஸோட இருக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. யாரு? நீங்க நல்ல தெளிந்த புத்தியோட இருக்கிறீங்களா? அவன், எஸ்மா, நான் ரொம்ப தெளிந்த புத்தியோட இருக்கிறேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு போன்னு சொன்னாரு. இப்படி போன்னு சொன்ன போறதுக்கு, விசுவாசத்தோடு போறதுக்கு என்ன வேணும்? சொல்லுங்களேன். தைரியம் வேணும். அல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு தைரியம் வேணும். குடும்பத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு தைரியம் வேணும். உன் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். எங்க ஊர்ல சோத்ரம் 2000 சோதரம் ஒரு பெரிய பிரச்சனை. பெந்தேகோஸ்துக்கு போறவங்களுக்கு எல்லாம் பெரிய கட்டுப்பாடு பண்ணாங்க. எங்க கிராமத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா? பெந்தேகோஸ்துக்கு போறீங்களா? சோதரம் போங்க, இந்த பேப்பர்ல சைன் பண்ணுங்க. உங்களுக்கு கடையில ஜாமான் கிடையாது, கிணத்துல தண்ணி கிடையாது, பைப்பில் தண்ணி கிடையாது, ஊர்ல சிமிட்டேரியில் என்ன கிடையாது, இடம் கிடையாது, எல்லாவற்றையும் அரெஸ்ட். சோதரம். ஆனா நான் கண்ட ஒரு காட்சி தெரியுமா? மீசம் முறுக்குன ஆம்பளைங்க எல்லாம் விழுந்துட்டான். யாருங்க? மீசம் முறுக்குன ஆம்பளைங்க எல்லாம் சொன்னாங்க, எப்பா எங்களுக்கு முடியாதுப்பா, நாங்க சைன் பண்ணி தான் ஊரோட சேர்ந்துடுறோம். ஆனா சில வாலிப செல்வங்கள், யாருங்க? 18 வயசு 17 வயசு 20 வயசு உள்ள வாலிப செல்வங்கள் சொன்னாங்க, தைரியமா சொன்னாங்க, இந்த ஆண்டவருக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன், இந்த ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த பேப்பர்ல சைன் ஊர் வேண்டாம் அந்த சொன்னதுனால இன்றைக்கு அந்த தங்கச்சிமார்களை ஆண்டவர் உன்னதத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் சரித்திரதானதில்லை. அதை சொல்றதுக்கு மீச வச்ச ஆம்பளைக்கு தைரியம் இல்ல. ஆனா யாருக்கு தைரியம் இருந்துச்சு? சகோதரிமார்களை இப்ப உங்க பக்கம் நான் நிக்கிறேன். அல்லேலூயா. இது என்னோட எங்க ஊர் நடந்த சம்பவங்க. அல்லேலூயா. அதனால நான் உங்களை குறைச்சவங்க சொல்லல, எங்க ஊர்ல நடந்து அப்படி நடந்திருக்குது. சோத்ரம். ஆண்டவருக்காக எதையும் சாதிக்கும்படியாக விசுவாச வீரர்களா இருந்த எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இங்க உட்கார்ந்து இருக்கலாம். இவங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஆண்டவருக்காக எதை வேணாலும் இழக்கிறோம் சொல்லி வந்தவங்க தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் நிக்கிறதுக்கு என்ன வேணும்? பக்கத்துல கைப்பிடிச்சு, உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேளுங்க. தைரியம் இருக்கா? அல்லேலூயா. நகை கலத்த தைரியம் இருக்கா? வெள்ளை சேலை உடுக்க தைரியம் இருக்கா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சர்ச்சுக்கு பைபிளை இப்படி தூக்கிட்டு வரதுக்கு தைரியம் இருக்கா? இப்படி தூக்கிட்டு வர சோதரம் இப்ப மறைச்சு கொண்டு வர. அல்லேலூயா. தைரியம் வேணுங்க. எதுல நிக்கிறதுக்கு? விசுவாசத்தில் நிக்க தைரியம் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு தைரியமா நின்ன ஒரு 3 புருஷர்களை பார்க்கலாம். வாசிங்க தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ல இருந்து 18 வரை உண்டு. நீ 1 வசனம் உண்டு, வாசிங்க வேகமா. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. எங்களை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். போதும் போதும். யார்கிட்ட சொல்றாங்க? ராஜாட்டே சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த 3 புருஷர்களும் இதை சொல்றதுக்கு என்ன வேணும்? விசுவாசத்தில் நிக்கிறதுக்கு என்ன வேணுங்க? ஆமென். அல்லேலூயா. சோதன். நான் நினைச்சேன், சிலங்கள் இப்படி நினைச்சு பார்த்தேன். சோதன் 3 பேர் நிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆமென். 3 பேர் கையை பிடிச்சிருக்காங்க. எங்க விழுறதுக்கு? தீயில போட போறாங்க. சோத்ரம். உடனே ஷாத்ராக் கேட்கிறாப்புல, ஆபேத்நேகோட்ட கேட்கிறாப்புல,
ஆபேத்நேகோ ஏதாவது பயமா இருக்கா? சே சே சே, எனக்கு ஒரு பயம் இல்லை. கேரி ஆன், நடத்துங்க. ஏன்? நானே முதல்ல போறேன், நீங்க பின்ன நில்லுங்க. ஒரு அல்ல சொல்லுங்களேன். என்ன தைரியம்! அவங்க 3 பேருக்குள்ள ஒரே தைரியம். ஆமென். இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் உன்னதர் இயேசுவுக்காக கடைசி வரை நிற்பேன் என்கிற விசுவாசத்தின் தைரியம் வேணும். அல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். நல்ல கரங்கள் தட்டி வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். சந்தோஷமாய் வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை. ஹல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு பிரதிபலம் கிடைச்சதா? வாசிங்க வேகமா. 3ஆம் அதிகாரம் 30வது வசனம் வேகமா ப்ளீஸ். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். யார் உயர்த்தறா? எம்மா, விசுவாசத்துக்கு கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரம் நீ தைரியமா நின்னுட்டேனா உன்னை கர்த்தர் பாபிலோன் தேசத்துல அன்றைக்கு 3 பேரை உயர்த்தினது போல இந்த திருவரம்பு தானே, இந்த திருவரம்பு பகுதியிலே கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். அல்லேலூயா. என்னுடைய துணைவியார், என்னுடைய மனைவி சோதம், அவங்க பேர் விண் தாரகை, கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருவேளை. அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே வந்தவங்க. கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. சோதம் உடுத்த துணியோட வெளியே வந்தாங்க. வாலிப பிள்ளையா இருக்கும்போது, திருமணமாகல வாலிப பிள்ளையா இருக்கும் வந்தாங்க. சோதம் சாப்பிட வழி இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, அங்காங்கே தங்குவாங்க. சோதரம் அனாதையை போல் அலைந்தவங்க ஆண்டவருக்காங்க. ஒரு முறை சோதரம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு பாஸ்டர் பார்க்க போனாங்களாம். ஒரு பெரிய மூத்த போதகர் கன்னியாகுமரியில. நல்லா கவனிங்க. அவங்க மகள் வந்து என்னுடைய மனைவிக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்க கிளாஸ்மேட், அடிக்கடி இங்க போவாங்க. அந்த பாஸ்டர் சோதரம் விசுவாசத்தின் தகப்பன் கூட. அவர் என் மனைவி பட்ட பாட பார்த்துட்டு ஒன்று சொன்னாராம் கடைசியில, தாரக சாரிமா, நீ நல்ல கஷ்டப்படுற, உன்னை பார்க்க பரிதாபமா இருக்குது, நீ ஒன்று பண்ணு, நீ உங்க வீட்டிலவே சேர்ந்துட்டு காதல கழுத்தெல்லாம் போட்டுட்டு உங்க வீட்டுக்காரன் எந்த மாப்பிள்ளையை கல்யாணம் வைக்கிறாங்களோ அதான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பான்னு சொன்னாங்க. யார் சொன்னது? ஏன்னா அவங்க பார்க்க அவங்க பரிதாபமா இருக்குது. என் மனைவி அப்படி கேட்டுக்கிட்டு வெளியே வந்து ரோட்ல அழுதாங்களாம். ஆண்டவரே, நான் கடைசியா நம்பி இருந்த ஊழியக்காரர்களும் என்ன சொல்லிட்டாங்க? விசுவாசத்தை, என் விசுவாசத்தை டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க ஆண்டவரே. ஆனா ஒன்னு சொல்லுகிறேன், நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த உலகமே எழுந்து நின்றாலும் நான் இந்த விசுவாசத்தை மறுதலிக்கவே மாட்டேன். நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பிடிமலை, என் திருமணத்துக்கு அவங்க வீட்டில் யாரும் முதல்ல சேரவே இல்லை, எந்த ஆதரவும் இல்லை. ஆமேன், சோதரம். ஆண்டுடைய கிருபையினாலே கர்த்தர் சித்தன்படி திருமணம் பண்ணேன். கன்னியாகுமரி சிங்கார் இன்டர்நேஷனல் ஹோட்டல், அதில் வைத்து என்னோட திருமணம் நடக்குது. திருமணம் அன்னைக்கு நான் திருமணம் முடிஞ்சு பாஸ்டர் சாம் சோதரம் ஐபிசி பாஸ்டர் அவங்க தான் திருமணம் பண்ணி வச்சாங்க. மீட்டிங் முடிஞ்சு அந்த திருமணம் முடிஞ்சு நாங்கள் ஸ்டேஜ் நிற்கும் போது அந்த பாஸ்டர் ஏறி வர்றாங்க. வயதான தாத்தா வந்தோடனே என் ஒய்ஃப் சொன்னாங்க, அவங்க தான் பாஸ்டர், பெரிய பாஸ்டர். நான் முழங்கால் போட்டேன். முழங்கால் போட்ட உடனே அந்த பாஸ்டர் கை தலைமையில் கை வச்சார். சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தாரகை நீ ஜெயிச்சுட்டடா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். சொல்லுங்க, நீ ஜெயிச்சுட்டடா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, அவங்க குடும்பத்திலேயே என் மனைவி ஆண்டவர் உன்னதத்தில் வைத்திருக்கிறார். கவனிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதான் நான் சொல்லுவேன், சோத்திரம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க.
யார் மாறலாம், எல்லாரும் மாறுவாங்க. ஆனா கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். விசுவாசத்தை மட்டும் கடைசி வரைக்கும் தூக்கி பிடித்து தைரியமா நின்னு பார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆமென். மூன்றாவது நம்ம எது தைரியமா இருக்கணும் தெரியுமா? வாசிங்க. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு சோத்ரம். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். யார் எழுதுகிறார்? பரிசுத்த பவுல் எழுதுகிறார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஐ லைக் திஸ் வேர்ட். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. நீ இப்படி மைக்ல படிமா. அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக, எருசலேமில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். தலை வெட்டப்படுவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். என்னங்க காரியம்? ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, இந்த உருமால் யாருடையதப்பா? இந்த டவல் யாருக்குள்ளது? அவர் சொன்னார், எனக்குள்ளது. இந்த டவல் உடையவனை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போவாங்க, அங்க கொலை பண்ணுவாங்க. இத கேட்ட உடனே சபையார் எல்லாரும் அழுறாங்க. ஐயோ பவுலே, உன்னை கொலை பண்ண போறாங்களாமா? பவுல் அழகா ஜென்டிலா சொல்லுகிறார். ஆமே. என்ன தெரியுமா? நான் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, தலை வெட்டப்படுவதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆமென். அப்படின்னா பாடுகளை சகிப்பதற்கு என்ன வேணும்? அதான் சொல்ல வரேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். தைரியம் வேணும். நீ ஆண்டவருக்காக பாடுகளை சகித்தால் உனக்கு பரலோகத்தில் மேன்மையான ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பார். பவுலுக்கு கொடுத்தாரா, கொடுக்க இல்லையா? அவர் சொல்றார் பாருங்க, எனக்கு பிடிச்ச வசனம். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. அவர் முதல்ல சொல்லிட்டார். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த பலன் எனக்கு பரலோகத்தில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாச்சு. ஏன் தெரியுமா? நல்ல போராட்டம், நல்ல பாடு, நல்ல வேதனை, கர்த்தருக்காக கஷ்டம் சகிச்சதுனால நான் போராட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன், ஓட்டத்தை ஜெயம் முடிச்சு, எனக்கு நீதியிடம் வைக்கப்பட்டாச்சு. அவரால் தைரியமா செஞ்சாரு, அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, சோதம், அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அந்நாளில் அதை கொடுப்பார். அப்படின்னா என்ன போல கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஆண்டவருக்காய் கஷ்டம் நிற்கிற பிள்ளைங்க, சோத்திரம், தைரியமா நிற்கிற பிள்ளைங்களுக்கு நிச்சயமா அவர் அதை கொடுப்பார் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் பல இடங்களில் இதை சொல்லி இருக்கிறேன். சோதம் பாஸ்டருடைய சபையில நான் சொல்லி இருக்கிறேன். இந்த சப்ஜெக்டுக்கு அது ஏதுவானதுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய இந்தியாவிலே பஞ்சாப் என்கிற ஒரு மாநிலம் இருக்கு. கேள்விப்பட்டீங்களா? பஞ்சாப். சோத்திரம். சீக்கியர்கள் இருக்கிற பஞ்சாப். அந்த மாநிலத்தில் கவனிங்க, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மிஷனரி அந்த பகுதியிலே ஊழியத்துக்கு போனாங்க. ஆமென். அந்த கிராமங்களை சுற்றி ஊழியம் பண்ணும்போது சுமார் ஒரு 19-20 வயசு நிரம்பின ஒரு வாலிப தங்கச்சி, சோதரம், இவர்கள் சுவிசேஷம் சொல்லி அவள் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய அன்பு அவளை நெருக்கி ஏவனதுனால இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சா. ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த பக்கத்து கிராமத்தில் நடத்துகிற அந்த சின்ன கூட்டத்திற்கு வீட்டுக்கு தெரியாம போய் வந்தாள். ஒரு நாள், சில மாதங்கள் கழித்து ஒரு நாள், சோதரம், தகப்பனார் வீட்டில் இருக்கும்போது பிள்ளை தேடுக, பிள்ளை காணல. சோதரம், இவள் அப்பதான் பிரேயருக்கு போயிட்டு வர்றான். இவர் கேட்டாரு, சோதரம், எங்கம்மா போயிட்டு வர்ற? சோதரம், இவன் மறைக்கல, உண்மை சொன்னான். அப்பா, நான் இயேசுதான் மெய்யான, இயேசுதான் மெய்யான தெய்வம், நான் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அவரை ஆராதிக்க போகிறேன். அவர் அழகா சொன்னாரு,
மக்களே, நம்ம பல வருஷங்களா பாரம்பரியமா நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். இது உனக்கு வேண்டாம், அது வெளிநாட்டு கடவுள், அங்கெல்லாம் வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. இது கடைசி உனக்கு எச்சரிக்கை, இனி போகக்கூடாது. ஆனா என் தங்கச்சி என்ன பண்ணா தெரியுமா? அடுத்த வாரம் வந்தபோது இவளால இருக்க முடியல. சோத்ரம். அப்பாவும் வீட்டுல இல்ல, இவ புறப்பட்டு போயிட்டான். போய் கர்த்தரை நல்லா ஆராதிச்சா. சோதரம். வீட்டுக்கு திரும்பி வரும்போது வாசல்ல தகப்பனார் உட்கார்ந்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். கேட்டாரு, எங்க போயிட்டு வர்ற? இவ தைரியமா சொன்னா, சோத்ரம், நான் ஆராதனைக்கு போயிட்டு வர்றேன், வேற ஒண்ணுமே செய்யலங்க. 10 மாதம் பெற்றெடுத்த பிள்ளை, தோளிலே போட்டு வளர்த்த பிள்ளை, பால் ஊட்டு தேன் ஊட்டின பிள்ளை. சோத்திரம். ஆனா அந்த பிள்ளை படிப்பறிவெல்லாம் கிடையாது. பிரைஸ் எல்லாம் நேர கூட்டிட்டு போனா. சோதரம். ஒரு வெட்டருவா எடுத்தான், கையை நீட்ட சொன்னா, இந்த சுண்டு வரல ஒரே விட்டா வெட்டினான். துண்டா போயிடுச்சு. அவ அழுது புலம்புறான். அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் சொன்னான், இப்படி சொன்னான், உனக்கு இன்னைக்கு சுண்டு விரல் தான் போயிருக்குது, இனி இந்த தெய்வத்தை ஆராதிக்க போனா உன் அடுத்த மோதிர விலையும் விட்டுவேன்னு சொன்னான். அல்லேலூயா. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்கா, பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்கா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பே, நான் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பே. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், நல்ல கரங்கள் தட்டுங்க, இரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு. வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. சுண்டு விரலை வெட்டிட்டான். ஆனா இந்த தங்கச்சி என்ன தெரியுமா? பயங்கரமான தைரியங்க. சோத்திரம். விட்டாளா? மறுபடியும் எங்க போனா? ஆலயத்துக்கு போனா. ஆனா அவனு விட்ட பாடில்ல. திரும்பி வந்தபோது இந்த 2வது விரலை வெட்டி எடுத்தான். அப்படியாவது அடங்குவாளான்னு பார்த்தா அவன் அடங்கல. ஏன்னா கர்த்தருடைய அன்பு அவருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டா இந்த விரல் என்ன, உன் கையே போனாலும் உனக்கு பிரச்சனையே இல்லை. 3வது போனா இந்த நடுவிரலை வெட்டி எடுத்தான். 4வது போனா இந்த விரலை வெட்டி, இப்போ 4 விரல் இல்லை. சோதனை. அவன் சொன்னான், இனி இந்த வீட்டில் இருந்தேன்னா உன் தலையை வெட்டிடுவேன், எங்கேயாவது ஓடி தப்பிக்கோ. அல்லேலூயா. இந்த அருமையான தங்கச்சி ஓடி போனா அந்த பாஸ்டரோட வீட்டில் தஞ்சம் புகுந்தாள். அந்த பாஸ்டர் மகளை போல நேசித்து சபையில் வச்சார். சில காலங்கள் கழிந்து போன போது ஒரு நாள் கனடாவில் இருந்து ஒரு ஊழியக்காரர், அந்த பஞ்சாபை சேர்ந்தவர் தான், கனடாவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் அந்த பகுதியிலே ஊழியத்துக்கு வந்தார். அந்த சபைக்கு வந்தார். ஒரு சின்ன சபை தான். செய்து கொடுக்க நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. செய்து கொடுத்துட்டு போது தங்கச்சி ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறா. சோதரம். இந்த 4 விரல் இல்ல. சோதரம். நல்லா ஆராதிக்கிறா, அபிஷேகம் ஜெபிக்கிறா. மீட்டி முடிஞ்சோன்னு கேட்டாரு, பாஸ்டர் இந்த தங்கச்சி 4 விரல் இல்லையே, ஒரு மாதிரி இருக்குது, என்ன பிரச்சனை? அவர் எல்லா காரியத்தையும் சொன்னார். ஆனா வந்த ஊழியக்காரருக்கு திருமணம் ஆகல. அவர் உடனே கேட்டாரு, பாஸ்டர் உங்களுக்கு சம்மதமானால் இந்த தங்கச்சியை நானே திருமணம் பண்ணிக்கொள்றேன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரே இனம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திருமணம் பண்ணாரு. படிப்பறிவு இல்லாத தங்கச்சி. பாஸ்போர்ட் எடுத்தார், கனடாவுக்கு கூட்டு போயிட்டார். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், இந்த தங்கச்சி என் ஆண்டவர் என்ன கனடாவுக்கு கொண்டு போவோம்னு சொல்லியா கை இழந்தா? இல்ல. அவளுக்கு தெரியும் என் ஆண்டவர் கனடாவுக்கு இல்ல, என் ஆண்டவர் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவார், ஒரு மிகுந்த மேன்மையான பங்கை கொடுப்பார். நான் இது கதை சொல்லலைங்க,
நான் சொல்லுகிற உண்மையை, தூத்துக்குடியில எனக்கு அருமையான ஒரு குடும்பம் இருக்கிற 2 பிள்ளைங்க. இளையவன் ஊழியம் பண்ணுகிறான், மூத்தவன் கனடாவில் இருக்கிறான். அவன் கனடாவில் ஆராதிக்கிற அந்த திருச்சபையுடைய போதகன் மனைவி தான் இவங்க, இந்த 4 விரல் இல்லாதவங்க. புரிகிறதா உங்களுக்கு? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளை சகிக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே யாரையும் விட்டுட்டு ஓடிடுறோம். இந்த தங்கச்சிக்கு 4 விரலும் போயிடுச்சுங்க, ஆனா யாரை மறுதலிக்கல? ஆண்டவரை மறுதலிக்கிற விசுவாசத்தோடு நிற்கிறாள். அல்லேலூயா. பாடுகளை சகிக்கிறது துணிகரம் கொள்ளுகிறாள். அல்லேலூயா. ஆமென். அவளுக்கு இன்னைக்கு எந்த மேன்மை தெரியுமா? பூமியிலே ஒரு மேன்மை கொடுத்தாரு. கனடாவில் இருக்கிறாங்க, ஊழியம் பண்றாங்க, ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த உலகத்தில் உனக்கு மேன்மை கிடைக்குதோ இல்லையோ, சோதரன், நான் கேரண்டி சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு கேரண்டி சொல்லுவேன், இந்த உலகத்தில் நீ கர்த்தருக்காய் பாடு சகித்தால் உன்னதத்தில் அவரோடு கூட நீ ஆளுகை செய்வாய். அல்லேலூயா. நான் 3 காரியம் சொல்லிட்டேன், சோதரம், டைம் முடிஞ்சிடுச்சு. 2 காரியம் வேணும், மட்டும் வேகமா மட்டும் அந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு சோதரம். அல்லேலூயா. இந்த 5 காரியங்களை தூக்கி நிறுத்துவது என்ன தெரியுமா? சோதரம். முதல்ல வசனங்க 4வது சோதரம், யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவு நீடிய பொறுமையாயிருங்கள். நீடிய பொறுமையாயிருங்கள். இப்ப நான் சொல்ல போகிறேன் தெரியுமா? பொறுமையாய் இருப்பதற்கு என்ன வேணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட பொறுமை இருந்துச்சு, ஆனா யார்கிட்ட பொறுமை இல்லை? யார்கிட்ட பொறுமை இல்லை? இப்பதான் இங்க வர்றேன் உங்ககிட்ட. அல்லேலூயா. சோத்திரம். இப்ப நம்மளாம் எப்படி கெத்தா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன இருந்துச்சு? கர்த்தர் தருவார் தருவார் தருவார், மேன்மையான பங்கை தருவார் தருவார் சொல்லி ஈசாக்குக்காக காத்தே இருக்கிறார். யாரு? ஆனா இடையில யார் அவசரப்பட்டுட்டா? அதனால அவங்க அவசரப்பட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு பிரச்சனை? அவசரப்படாதீங்க. பொறுமையா இருப்பதுக்கு என்ன வேணும்? நமக்கு தான் தைரியம் இல்லையே. ஏன் இன்னும் மோளு கல்யாணம் ஆகல? எந்த மோளு கல்யாணம் ஆகுதில்ல? சோத்திரம். அல்லேலூயா. ஓ, எந்த ஜோலி கிட்டுந்தில்ல? சோத்திரம். ஒரே பெத்தப்பாடானோ? சோத்திரம். அல்லேலூயா. எந்த காரியம் சோத்திரம். ஒரு வீடு பணியில வீடு வேண்டாமோனே, வீடு வேண்டாமோளே, சொர்க்கத்தில் நமக்கு எந்த உண்டு? தெய்வம் சூப்பர் பவனம் பணிஞ்சிட்டு. அல்லேலூயா சொல்லுவோம். தந்த வாங்கிக்கோ. 4 மாடி வேணா கெட்டுங்க தைரியமா, ஒரு பிரச்சனை இல்லை. தரல என்ன அதை குறித்து என்ன பண்ண வேண்டாம்? பாரப்பட. பொறுமையா காத்துரு, பொறுமையா. அல்லேலூயா. எனக்கு நிறைய சொல்லணும் சோதரம். ஆனா ஒரு மனுஷன், இந்த யார் தெரியுமா? யோபு பொறுமையோடு காத்திருந்தார். அவர்கள் இது நிறைய வசனம் நான் விட்டுறேன். கடைசி அவருடைய பிரதிபலன் வாசிங்கன்னா யோபு 42:12 வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இப்பதான் யோபுடைய மனைவி வாயை பிளந்து பார்க்கிறா. இதுக்காகத்தான் அவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓட்டு எடுத்து சுரண்டிட்டு இருக்கும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷா ஸ்தோத்திரம். கர்த்தரை தூஷித்து ஜீவனை விடுறா. எப்ப பார்த்தாலும் ஒரே ஸ்தோத்திரம். நமக்கு வருதா ஸ்தோத்திரம்? அல்லேலூயா. யோபு சொல்றாரு, அடி பைத்தியக்காரி, ஸ்தோத்திரம் இரத்தத்திலே ஊர்ன மந்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை என்னை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாதுமா. ஸ்தோத்திரம். அவர் சொன்னாரு, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகுமா? யோபு ஸ்தோத்திரத்தை விடல. ஸ்தோத்திரம் பெருகி 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 42 அதிகாரம் வரும்போது ரெட்டிப்பான ஆசீர்வாதமாய் வந்து இறங்கிட்டு. தைரியம் இருக்கா? ஸ்தோத்திரம் சொல்ல தைரியம் இருக்குதா? ஸ்தோத்திரம். துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தால் சந்தோஷத்தோடதே வாங்கி அல்லேலூயா பாடிடும் ஞான். சந்தோஷத்தோடதே வாங்கி அல்லேலூயா பாடிடும் ஞான். ദോഷമായിട്ടൊന്നുമെന്നും എന്റെ നാഥൻ ചെയ്കയില്ല. അവൻ എന്നെ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. അവൻ എന്നെ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. ஒரு அலுவலக சொல்லுங்களேன். இதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய பாட்டு.
என்ன கஷ்டம் வந்தாலும் மகனே மரித்து போயிட்டான். எல்லாரும் சொன்னாங்க விசுவாசம் 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 சொல்லி மருந்து கொடுக்காம வச்சு கொன்னுட்டியடா. அல்லேலூயா. அவர் அழகா சொன்னாரு, தோஷமாயிட்டொன்னும் என்னும் என்றே நாதன் செய்க இல்லா, அவன் என்னை அடிச்சாலும் அவன் என்னை சிநேகிக்கும், அவன் என்னை அடிச்சாலும் அவன் என்னை சிநேகி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அம்மா, பொறுமையா இருப்பதற்கு உனக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அப்படி இருந்ததுனாலதான் என்ன கிடைச்சு தெரியுமா? ரெட்டிப்பான மேன்மை. அல்லேலூயா. ஐந்தாவதாக ஸ்தோத்திரம். வசனம் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஐந்தாவதாக வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரமா. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. நான் மூன்றாவது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நான் அதை இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்லுகிறேன். ஜெபத்திலும் எப்படி இருக்கணுமா? உறுதியாயிருக்கணுமா. அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைங்க, ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா? தைரியமா இருக்கணும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஜெபம் 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 ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் சாத்தான் எதுக்கு தான் ஆப்பு வைக்கிறான் தெரியுமா? ஜெபத்துக்கு தான் ஆப்பு வைக்கிறான். ஏன்னா பாட்டு பாடுறவனை ஏமாத்திடுவான், பிரசங்கம் பண்றவனை ஏமாத்திடுவான், காணிக்க கொடுக்கிறவனை ஏமாத்திடுவான் பிசாசு. ஆனா முழங்கால நிக்கிறவன எந்த கொம்பனால ஏமாத்த முடியாது. முழங்கால் நிக்கிறவனை பார்த்தா பாதாள ராஜ்யம் நடுங்கும். அல்லேலூயா. பாட்டு பாடுறியா? நல்லா பாடுமோனே. வசனம் பிரசங்கிக்கணும், நல்லா பிரசங்கியா. ஸ்தோத்திரம். காணிக்க கொடுக்க, ஓ லட்சக்கணக்கில் கொடுக்க. பிரைஸ் தி லார்ட். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா முட்டு மடக்குனா மட்டும் யாருக்கு பிரச்சனை? சாத்தானுடைய ராஜ்யமே கலங்கம். அதனாலதான் ஏசப்பா காலையிலும் ஜெபித்தாரு, பகல்லையும் ஜெபித்தாரு, மாலையிலும் ஜெபித்தாரு, ராத்திரி ஜெபித்தாரு, ராவு முழுவதும் ஜெபித்தார். பாருங்க, நான் சொல்ல உண்மை சொல்லுங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய பெந்தேகோஸ்து சபைகள்ல சோதரம் இரவு நேர ஜெபம் மாலை 6 மணிக்கு தொடங்கிச்சுன்னா விடிய காலம் எத்தனை மணி முடியும்? கொஞ்சம் முன்ன பண்ண முடியும். இப்போ ஓ எத்தனை மணிக்கான சோதரம்? அல்லேலூயா. சிலப்போ 7 மணிக்கு 10 மணி வரையான, 10 மணிலிருந்து 2 மணி வரையான சோதரம். அல்லேலூயா. ஆனா அதே ஆளை பாருங்க சோதரம். அல்லேலூயா. அதிராவுல 2 மணிக்கான போனை தாள வைக்கிறது. இப்ப எங்க ஆப்போசிட்டான்? இவன் ஜெபிச்சா இந்தியாவை இயேசுக்கு சொந்தமாக்கிடுவான் சொல்லித்தான் எங்க கை வச்சிருக்கான்? இப்போ ஜெபத்துல கை வச்சிருக்கிறான். ஆனா தேவ சபையே, நீ எதுல தைரியமா இருக்கணும்? ஜெபிக்கிறதுல தைரியமா இருக்கணும். வாசிங்க, அவன் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். சூப்பர் வசனம். வாசிங்க பாஸ்டர். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸ். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையோ தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தைரியமாய் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். அல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை நோட்டீஸ் போட பார்க்கறான். என்னடா நோட்டீஸ் போர்டுல புதுசா போட்டிருக்குது? சோதனம். வேற ஒண்ணும் இல்ல, யாராவது ஜெபம் பண்ணா என்ன பண்ண? தூக்கி சிங்க கவியில போடணும். இதை கேட்டோம் நம்ம என்ன பண்ணிருப்போம்? சோத்திரம். வேண்டாம் சாமி, நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், நம்ம பாட்டு என்ன பண்ணுவோம்? போர்வை இழுத்து மூடி தூங்குவோம். சோத்திரம். அப்படின்னு சொல்லி யார் நினைக்கல? தான் நினைக்கிற. அவன் தைரியமா போறான். சோத்திரம். அல்லேலூயா. சிங்கத்தை பார்த்து ஒரு நாள் சிங்கத்தை பக்கத்துல படுத்தது இல்ல, கொஞ்ச நாள் எங்க படுப்போம்? ஹலோ சோத்திரம். அப்படி நினைச்சிருக்கலாம் ஒருவேளை, எனக்கு தெரியாது. சோத்திரம். அல்லேலூயா. என்னதான் ஆகட்டுமே, அந்த செய்யறதுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க சத்தமா சொல்லுங்களேன். தைரியம் வேணும். தானியேல் செய்தாரா இல்லையா?
அவர் செஞ்சதுனால அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் தெரியுமா? 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசனங்க, நான் முடிச்சிடுறேன். நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். மிகுந்த பலனுக்கு ஏதுவானதை பெற்றுக் கொள்வதற்கு நீ எழுந்திருப்பாய். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜெபிக்கிறவனுக்கு மிகுந்த பலன் உண்டு. நான் 5 காரியம் சொல்லிட்டேன். 1 பரிசுத்தம், விசுவாசம், அடுத்து என்னது? ஆமென், சோதனம், பாடுகள், 4 பொறுமை, அடுத்து ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த 5ஐயும் தூக்கி பிடிக்கிற, இந்த 5லையும் தைரியமா நிற்க பண்ண என்ன தெரியுமா? அபிஷேகம். வசனம் இருக்குங்க, அதெல்லாம் சொன்னா நிறைய வசனம் இருக்குது. சோதரம், அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பயங்கர பயந்தாங்கோலிங்க, பயந்து சாவாங்க. சோத்திரம், அல்லேலூயா. ஒரு சகோதரி வந்து சொல்லுகிறா, நீயும் அந்த இயேசுவோடு கூட இருந்தவன் தானே? அம்மா எனக்கு தெரியவே தெரியாது. யார் பயந்திருந்தா? ஆனா பாருங்க, பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்களால் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களை நிரப்பினார். அவர்கள் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சார்கள். கீழே படிச்சு பாருங்க. அப்பொழுதுதான் பேதுரு 11 பேரோடு எழுந்து நின்று ஆண்டவராய் இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். எங்கம்மா இது தைரியம்? யார் கொடுத்த தைரியம் சொல்லுங்க? அபிஷேகம் கொடுத்த தைரியம். அப்படி கொஞ்சம் எழுந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. ரஷக ரபலது ரபா. ஆமென். நீங்க 3 நாள் நல்ல அபிஷேகம் நிரம்பி இருக்கிறீங்க. உங்க பாஸ்டர் சொன்னாரு. ஆமென். அந்த ஊழியக்காரர் வந்து உங்களுக்கு நல்ல அபிஷேகம் நிரப்பி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இந்த மேன்மையான பலனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 5 காரியத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுப்பது என்ன தெரியுமா? அல்லேலூயா. அந்த பாட்டு பாடுறவங்களுக்கு கொடுங்க. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஷகரபலா துரபனபா. அல்லேலூயா. ஷரபலா துரகமனா சந்துரபலா துரியாகமனா உடமானா ஷதராலதர். எல்லாம் கண்களை மூடுங்க. கொஞ்சம் அந்நிய பாஷையில் அப்படியே அந்நிய பாஷையில் கதமைப்படுத்துங்க. எல்லாம் வாய்கள் திறக்கப்படுங்க. அல்லேலூயா. ஆமென். நமக்கு பலன் அங்கதான் இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. சத்துரு ஜெயிக்க முடியாது. நாம ஜெயிக்கிறோம். மிகுந்த பலனை பெற்றுக் கொள்வதற்கு. அல்லேலூயா. ஷாபாபா. எல்லா கரங்களை தட்டி ஷாமானா துராபலா உடாபரா சந்தர பல துரபலபா ஷம்து ரிமி அக்கமா உடாபானா சந்த ரபல துனியா சக்தர. கொஞ்ச நேரம் கூட ஆமென். தைரியத்தை உண்டாக்கி கொள்ளும்படி அபிஷேகத்தின் நிறைவு. அல்லேலூயா. பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது அல்லேலூயா அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கின போது அவர்களுக்குள்ள தைரியம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். அவங்க பரிசுத்தத்தை காத்துக்கொண்டாங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டாங்க, பாடுகளை சந்தோஷமா சகிச்சாங்க. அல்லேலூயா. பொறுமையா இருந்தாங்க, ஜெபத்துல உறுதியா இருந்த வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ரம்பலா ஷக ரபா லபா தரபனா ஷப ரபது ரபலா உடா மனா ஷத ரபலா துரகலப ஷம்பன பௌ துரேபி கபன துரபன பௌ ஷபா ரகதலபு தீரபால ஹஸ்ஸமனா ரகடா துரபல தோ ஷம் துனியா சம்பா ரீகமன ஷதலப துரேபி கபன துலா ஷமானபா. பெந்தேகோஸ்தே நாளில் முன்மழை பெய்யிச்ச பரமபிதாவே பின்மழை நல்கா. பெந்தேகோஸ்தே நாளில் முன்மழை பெய்யிச்ச பரமபிதாவே பின்மழை நல்கா. பின்மழை நல்கேணம் மாலின்யம் மாறேണം ஜனமுடர்னோ வேலை செய்யுவான். நல்கேണം மாலின்யம் மாறேണം ஜனமுடர்னோ வேலை செய்யுவான். பெந்தேகோஸ்து நாளில் முன்மழை பெய்யிச்சா பரமபிதாவே பின்மழை நல்கா. பெந்தேகோஸ்து நாளில் முன்மழை பெய்யிச்சா பரமபிதாவே பின்மழை നൽകാ. ഒട്ടോളമല്ല അരയോളം പോരാ വലിയൊരു ജീവ നദിയൊഴുകാൻ. ഒട്ടോളമല്ല അരയോളം പോരാ വലിയൊരു ജീവ നദിയൊഴുകാൻ. നീന്തല്ലാതെ കടപ്പാൻ വയ്യാത്ത നീരുറവ ഇന്ന് തുറക്കണതാ. നീന്തല്ലാതെ കടപ്പാൻ വയ്യാത്ത നീരുറവ ഇന്ന് തുറക്കണതാ. പെന്തേകോസ്തു നാളിൽ മുൻമഴ പെയ്യിച്ച പരമപിതാവേ പിന്മഴ നൽകാ. പെന്തേകോസ്തു
நாளில் முன்மழை பெய்ச்ச பரமபிதாவே சலிക്കുന്ന எல்லா பிராணிகளும் இன்று சலனமுண்டாக்கி ஜீவன் பிராபிப்பார். ஒவ்வொருவர் மேலும் எல்லா தேவனுடைய வல்லமை சலனமுண்டாக்கி ஜீவன் பிராபிப்பான். தைரியமாயிருப்பதற்கு ஜீவன் வேணும் பரிசுத்தத்தில் தைரியமாயிருப்பதற்கு விசுவாசத்தில் தைரியமாயிருப்பதற்கு பாடுகளில் தைரியமாயிருப்பதற்கு பொறுமையில் தைரியமாயிருப்பதற்கு ஜெபத்தில் தைரியமாயிருப்பதற்கு இந்த அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு 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 ஆத்மா சக்தியாலத்ரே ஓ மகிமை ദൈവത്തിന്റെ ആത്തുപാടി സ്തുതിക്കാം ഹല്ലേലൂയ പാടാം ആണിക്കല്ലു കയറ്റാം ദൈവസഭമാണ്. ഓ ആത്തുപാടി സ്തുതിക്കാം ഹല്ലേലൂയ പാടാം ആണിക്കല്ലു കയറ്റാം ദൈവസഭമണിയാം. മഴ പെയ്യും മഴ നൽകാം மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாய் கொடுக்கப்பட்ட அந்த ராஜரிக அபிஷேகத்தை தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. வல்லமையுடையவரே, மகிமையானவரே, மக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபை நம்முடைய பிள்ளைகளை ஆளட்டும். துடமனா ரிகதனா ரபுடபலபனா ரெபோனி சிகடபலபனபரா. நம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஓ ரிகம்தாடபரா, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் தேவ பலத்தினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உடமனா ரிகத்தடா தீடபலபனபரபா. மறுதலித்த பேதுரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு மறுதலித்த இடத்தில் தேவனுக்கு சாட்சியாய் நின்றது போல இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு திரை சாட்சிகளாய் நிற்க ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை ஊற்றப்பட